ஐயா வணக்கம். ஓரிரு நாட்களில் நான் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சொல்கிறதை கவனித்தேன். சரி. கோயிலுக்கு தினமும் போகக்கூடாது, எப்போவாவது ஒரு தடவை கோயிலுக்கு போகிறது தான் நன்றி செலுத்த தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லவும். இல்லை, இது ரொம்ப தவறான கருத்து. காரணம் என்னென்னா, டெய்லி ஒரு ஸ்கூலுக்கு போகிறவன் ஒரு நல்ல மாணவன் ஆகிறான். ஒரு தொழிலை நேசித்து டெய்லி ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு வேலைக்கோ போகிறவன் ஒரு நல்ல முதலாளி ஆகிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்த நல்லா டெய்லி ஓட்டக்கூடிய வண்டி, லாரி, பஸ்ஸு இதிலெல்லாம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. தினமும் என்னை கவனி அப்படின்னு ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. அது எங்கே எழுதியிருப்பாங்கன்னா, பேட்ரி வைக்கிற பேட்ரி பாக்ஸில் எழுதியிருப்பாங்க. அது எதுக்குன்னா, டெய்லி ஓடக்கூடிய அந்த வண்டிக்கே டெய்லி அந்த பேட்டரியை கவனிச்சாதான் அந்த வண்டி ஓடும் அப்படின்றது ஒரு கருத்து. அது பாமர மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் ஒரு மெக்கானிக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு டிரைவருக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு ஓடக்கூடிய வண்டி ஒரு நல்ல மாணவனாக வரணும் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போயே ஆகணும் டெய்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முதலாளி ஆகணும்னா ஒரு இதுக்கு கம்பெனிக்கு போயே ஆகணும். அதே மாதிரி டெய்லி கோயிலுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா நேற்றைய பொழுது எனக்கு நல்ல பொழுது அமைஞ்சிச்சு, அதே மாதிரி இன்றைய பொழுது எனக்கு நல்ல பொழுது அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை போய் கும்பிட்றதுல தப்பில்லை. டெய்லி காலையில் போய் சாமியை கும்பிட்டு வந்தால் அவன் ஒரு நல்ல மனிதன் ஆகிறான். அவன் ஒரு நல்ல மனிதன் ஆகணும்னா கண்டிப்பாக கடவுள் பக்தி, இறையருள் அது இருந்தால் தான் அவன் ஒரு நல்ல மனிதனாக ஆக முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம இந்துக்கள் காலையில் ஒரு வேளை போய் கும்பிட்டா போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுகிறாங்க, 5 வேளையும் மசூதிக்கு போகிறாங்க. இல்லை ஒரு சிலரால் முடியல, ஒரு வேலை காரணமாக இருந்தாலும் ஒரு நாள் கூட தவறாமல் அவங்க அந்த மசூதிக்கு போய் அவங்க அந்த நமாஸ் படிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்குறாங்க. ஸோ இவங்களாம் போகக்கூடாது. அதே மாதிரி கிறிஸ்தவ நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு என்ன வேலை இருக்கோ இல்லையோ அவங்க கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட விடுகிற பொழுது சர்ச்சில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனால தான் இன்னும் மனிதனாக இருக்கிறான், காட்டு மிராண்டியாக மாறாமல். ஸோ இது கடவுளை டெய்லி கும்பிட்றதுல தப்பே இல்லை. யாரோ அதை தவறான பதிவாக சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இது தவறு. டெய்லி அம்மா அப்பாவை கும்பிடுறோம், அதுக்கடுத்து கோயிலில் போய் சாமியை கும்பிட்றோம். இதை தவறாமல் எந்த ஒரு மனிதன் இதை செஞ்சிகிட்டு இருக்கானோ அவனுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே எந்த ஒரு தோல்வியும் இருக்காது. அவனுக்கு எல்லாமே வெற்றி தான். நன்றி.